வெல்கம் டு சசி மீடியா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேஷ் பாக்ஸ் அந்த ஒரு டாஸ்க் வந்து ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வியானா வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு சம்பவம் ஒன்று நடக்க போகுது. பிரவீன் வாட்டர் மிலான், அதாவது பிரஜன் வாட்டர் மிலான் அவங்களுடைய ஒரு விஷயம் நடக்க போகுது வீட்டுக்குள்ளே சம்பவம். அதுக்கப்புறம் பார்வதியோடைய ஃபாலோவர்ஸ் சில சம்பவங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மொத்தமாக பார்த்துருவோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி ஹைப் பண்ண தட்டி விட்ருங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வியானா வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. காலையில் வியானா வரத்துக்கு முன்னாடியே அவன் கதறல் சத்தத்தை போட்டான். வியானா வர போகிறாங்க, கிளின்னு கிளிக்க போகிறாங்க, பார்வதிக்கு எதிராக நடந்தவங்களுக்கெல்லாம் வந்து சவுக்கடி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அடித்து விட்டானுங்க. முதல்ல ரெட் கார்டு கொடுத்தவங்கள பற்றி வீட்டுக்குள்ளே யாருமே பேசக்கூடாது. பேசுனா அவங்களையும் தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. ரெட் கார்டு கொடுத்தவங்கள பற்றி எப்படா பேச முடியும்? அப்படி பேசுனா அது சேனலுக்கு எதிராக பேசுகிற மாதிரி இல்லையா? இது கூட தெரியாமல் சில தற்கூரிகள் என்ன பண்ணுறானுங்க, போஸ்ட்டை போட்டு வியூஸை கரெக்ட் பண்ணணுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. வியானா வந்து அந்த மாதிரிலாம் சம்பவம்லாம் பண்ண மாட்டாங்க. வந்தால் அவங்க பேமெண்ட்டை பிடிச்சிட்டு வெளில அனுப்பி விட்ருவாங்க அப்படிங்கிறது தான். அப்போ வியானா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சும்மா ஒரு ப்ராங்க் மாதிரி தான் அந்த டாஸ்க்கு. 2 பேரை நான் வெளில கூட்டு போவேன், நீங்களே செலக்ட் பண்ணி சொல்லுங்கள், இல்லைனா நான் 2 பேரை செலக்ட் பண்ணி கூட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சீக்ரெட் டாஸ்க் மாதிரி இருந்தாலும் வெளியிலலாம் அழைச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இருக்கிற 6 பேரில் 2 பேர் போயிட்டால் 4 பேரை வச்சு என்னையா பண்ண முடியும்? அப்புறம் ஒருத்தவங்க கேஷ் பாக்ஸை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதுவும் போயாச்சா. அப்போ 3 பேரில் அப்புறம் டாப் 3 வச்சா ஃபைனல் பண்ண முடியும்? அதெல்லாம் சும்மா சீக்ரெட் டாஸ்க் மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அவங்க சும்மா வந்து அவங்க கேமுக்கு ஏதோ ஒன்று போட்டாங்க. விக்ரம் அதில் நான் வந்து யாரையும் தப்பாக பேசலை, நான் வந்து இனிமேல் யாரையும் தப்பாக பேசி ஒரு கேம் ஆட முடியாது, என்னை விட்டுடுங்க, நான் போயிடுறேன், நானே வெளியேறிடுறேன், நான் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் அழுகுறாரு. அவ்வளோ சீன்லாம் இல்லை விக்ரம், உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா? இந்த நடிப்பை திரும்பவும் போட வேண்டாம், விட்டுடுங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இவ்வளோ சாட்டர்டே சண்டேயில் இவ்வளோ ஒரு பிரச்சனை வரத்துக்கு விதை போட்டதே நீங்கள் தான். ஏன்னா அந்த கில்லர் காயின் டாஸ்க் தான் ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு, ஓகேவா? முதல்ல அவங்க காமாக இருந்தவங்கள சண்டை போட வச்சதே அந்த கில்லர் காயின் டாஸ்க்கு தான். அங்கே தோத்தது தான் அவங்கள வந்து கமருதீனுக்கெலாம் ஒரு மாதிரி வெறித்தனம் ஆகிடுச்சு. எப்படா நம்மளை பிடிச்சி அமுக்குனாங்க அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு மேலோங்கி இருந்தது. ஆனால் அது மட்டுமா காரணம்னா இல்லை, அதை வச்சு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்தது. அது விக்ரம் வந்து அவரால் ஓட முடியாது, ஓடனாலும் பிடிச்சி விடுவாங்க, சுபிக்ஷா பிடிச்சி அடித்து விட்ருவாங்க, அரோரா பிடிச்சி அடித்து விட்ருவாங்க. அப்படிங்கிறதுக்காக இவங்களால முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்ட ஒரு விஷயம். இவ்வளோ விஷயத்தை பண்ணிவிட்டு இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்காப்புல. அது தேவையில்லை, ஏன்னா கேம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து நீங்கள் பண்ண விஷயத்துக்கு ஓட்டு வரும், அவ்வளோதானே தவிர இனிமேல் நீங்கள் ஆக்ட் பண்ணி ஒன்றுமே நடக்க போகிறதில்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. வியானா வந்து அவரால் தான் எங்கேயும் போச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஒரே ஒரு விதத்தில் அது உண்மை. அந்த லவ் கண்டென்ட் கொடுக்குவான்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஆதரிச்சிட்டாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு விஜய் சேதுபதிலாம் எச்சரிச்சப்போ அவங்க வந்து கேட்கல. அதனால் விக்ரம் மேலே எல்லா பழியும் சுமத்த முடியாது. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஒரு எபிசோடில் வார்ன் பண்ணார் இல்லையா, அந்த வார்டன் டாஸ்க் முடிஞ்ச உடனே. அப்போ நீங்கள் கேட்டிங்களா அடுத்த வாரம்? இல்லை, அப்போ அவன் சொன்னான்னா உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் அண்ணன் தம்பி, அதுதான் இங்கே கேமா என்ன? அவரும் ஒரு கண்டஸ்டன்ட், அவர் வந்து கேம் ஆடுவார். அதெல்லாம் வந்து அவர் மேலே குத்தம் சொல்ல முடியாது. நம்ம கரெக்டாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த ஒரு விஷயம் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ வியானா சம்பவம் பண்ணிட்டாங்களா, அடுத்து நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது பிரஜனும் வாட்டர் மிலனும் உள்ளே வர்றது தான். ஏன்னா பிரஜன் வந்து விட்டுட்டார், ஸ்ட்ரைட்டாகவே வார்த்தையை விட்டுருக்காரு, வச்சு செய்ய போகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. எப்படி போன வாரம் ஒரு வீக்கெண்டு வந்து ஃபயராக போச்சோ அதே போல் இந்த வாரம் வீக்கெண்டும் ஃபயராக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் சொன்னது வாட்டர் மிலனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, அதை மறைச்சிட்டாரு. அவருடைய வயசு வந்து ரொம்ப அதிகம், அதை மறைச்சிருக்காப்புல. அவர் டாக்டர் கிடையாது. அப்புறம் வெளியில் அந்த கையை பிடிச்சி இழுத்தது, இந்த மாதிரியான பஞ்சாயத்து, இந்த மாதிரி இந்த கேஸ்ட்டை வச்சு பண்ண விஷயங்கள், இது எல்லாத்தையும் போய் வீட்டில் உடைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. கண்டிப்பாக அதை அவர் பண்ணுவார் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது அந்த நாள் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் ஃபயராக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ கண்டிப்பாக அவர் உள்ளே வந்துடுவார், அப்படி தான் செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. எல்லாருமே உள்ளே வருவாங்க, அதில் வந்து எந்த மாற்று கருத்து கட்டல. அப்படியே ஒருத்தவங்களாம் உள்ளே அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பழைய ஆட்கள் வந்து எந்த ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா ஜாலியாக இருக்கும், வீடு கலகலப்பாக போயிட்டு இருக்கும். ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா நமக்கும் பார்க்குறதுக்கு கண்டென்ட் கிடைக்கும், அவ்வளோதானே தவிர சண்டை போடுற அளவுக்கு யாருமே இல்லை. அந்த 2 பேரும் போயிட்டனால வரவங்க வேணால் திரும்ப அவங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கு, மற்றபடி யார்ட்டையுமே வந்து இப்போ பேசவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ சாண்ட்ரா கிட்ட வந்து கனியும் பேச முடியாது, ஏன்னா அவங்க பார்த்துருப்பாங்க வீக்கெண்டெலாம். இனிமேல் பேசுனா நமக்கு இது என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியும், அதனால் அதை பேச மாட்டாங்க. மேபி சபரி இல்லை வேறு யார்ட்டையாவது வந்து பிரச்சனை பண்ணலாம். இன்னமும் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, வெளியில் போனவங்க உள்ளே வந்தவங்களை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடாது, அது தப்பான ஒரு விஷயமா போயிடும். ஏன்னா இந்த 2 வாரத்தில் வெளியில் போனவங்க உள்ளே வந்தவங்களை அடித்தா அவங்க உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாவோ இல்லை ரொம்ப டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாவோ வெளியில் ஓட்டுகள் எகிரிரும் அப்படிங்கிறது தான்.
சரி, இன்னொரு விஷயம் இருக்குது. காலையில் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அதாவது சபரி வந்து நாமினேஷன் இருந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு. அது உண்மை தான். ஆனால் பிக் பாஸ் கடைசி நேரத்தில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு விட்டாப்புல. அதாவது எல்லாரையும் கூப்பிட்டு சேவ் பண்ணணும், 2 பேரை சேவ் பண்ணணும். நாமினேஷன் கிடையாது இந்த வாட்டி. நான் காலையிலேயே யோசித்தேன் இந்த மாதிரி தான் கேம் வைப்பார் அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சா என்ன, கடைசி வாரத்தில் எல்லாருமே வெளியில் வரணும். வெளில வரும்போது எப்படி நாமினேஷன் கொண்டு வந்து வைக்கிறது? அதான் எல்லாருமே வர போகிறாங்க. சேவ் பண்ணுறது அப்படின்னு தான் வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். அதே போல் வச்சு விட்டாப்புல. எல்லாருமே போய் பச்சை மிளகா எடுத்து சாப்பிடணும். பச்சை மிளகா எடுத்து சாப்பிட்டுட்டு 2 பேரை வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அரோரா போயிட்டு சாண்ட்ராவையும் சபரியும் சொன்னாங்க. சபரிக்கு சொன்ன காரணம் வந்து ஒன்று தான். அதாவது என்ன வந்து கேம் விளையாட சொல்லி என்கரேஜ் பண்ணார். அவர் விளையாண்டுருக்கலாம், இருந்தாலும் என்ன விளையாட சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னார். சாண்ட்ரா வந்து சபரி, வினோத் அவங்களால முடியல, வயிறு வந்து அசிடிட்டி இருக்கிறதுனால, இருந்தாலும் 2 பச்சை மிளகா சாப்பிட்டாங்க. அப்புறம் சபரி போய் சாண்ட்ரா, வினோத்தை சொன்னாங்க. பாக்கி எல்லாருமே வந்து சபரி, சாண்ட்ரா இதை தான் சொல்லியிருக்காங்க மற்ற எல்லாருமே. அதன்படி பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுக்கு 4 ஓட்டு இருந்தது, சபரிக்கு 5 ஓட்டு இருந்தது. ஆனால் பிக் பாஸ் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சுக்கிட்டாரு. இது கடைசி வாரம், அப்படிலாம் உங்களை சும்மா விட முடியாது, அதனால் எல்லாரும் வெளியில் போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு அடிச்சு விட்டாப்ல. ஓகே, இது வந்து நான் காலையிலே நினச்ச ஒரு விஷயந்தான். நாமினேஷன்லேருந்து ஒருத்தருக்கு ஃப்ரீ கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா அது அவருடைய ஓட்டை வந்து டவுன் பண்ணி விட்டுரும். ஒரு வாரம் இனி சபரியோட மிகப்பெரிய மைனஸாகவே இருந்தது. பல வாரம் வந்து ஓட்டிங்கில் வராமல் இருந்தது தான். ஓட்டிங்கில் வரலனாவும் மக்கள் மைண்டில் இருக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. அப்படியே ஓட்டு போடணும் இன்ட்ரெஸ்ட் வரவங்க ஓட்டு போடாமல் போயிடுவாங்க. இந்த வாரம் ஓட்டு போட்டு கீழே இருக்கார், என்ன மாதிரியான மனப்பான்மை வரும்னா, கீழே இருக்காரா அப்போ கொஞ்சம் ஓட்டு போட்டால் தான் மேலே போவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நமக்குள்ள மன ரீதியாக உருவாகும். அதனால் ஓட்டிங்கில் வந்தது சரிதான், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. மக்கள் வழக்கம் போல் ஓட்டுக்களை போடுங்க அப்படிங்கிறது தான். அதை நான் வந்து ஈவினிங்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து, இப்போ பார்வதியை வச்சு பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. பார்வதி வெளியில் போனவங்க சும்மா இல்லை. அவங்க இன்ஸ்டாகிராம் இதில் அவங்கள ரசிகர்கள், ஃபாலோவர்ஸ் ஏதாவது போடுறத வந்து அவங்க பேஜில் ஷேர் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு அவங்க ஷேர் பண்ணுறாங்களோ அதை வெளியில் எடுத்த வந்து வெளியில் என்ன பேசுகிறாங்க, எங்கள் தலைவி இறங்கிட்டாங்க, இப்போ வந்து 2ல் 1 பார்க்க போகிறாங்க, அந்த சேனலை சும்மா விட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே வந்து சபரி வந்து ஒரு டார்கெட் பண்ணி ஒன்று போட்டிருந்தாங்க. அது யாரோ ஒருத்தர் போட்டு தான் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா ரெட் கார்டு வந்து அவருக்கும் கொடுத்துருக்கணும் சபரிக்கு. ஓகே, அடுத்தது என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, அது ஒரு HTV, எது யாரோ ஒருத்தவங்க போட்டிருக்கதா அவங்க இதில் அவங்க ஷேர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ஷேர் பண்ணால் அது எல்லாருக்கும் ஷோ ஆகும் இல்லையா? அது ஒரு HTV. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாம் நாய்ங்க. எப்படி அந்த டிவி ஒரு HTV, அவங்கெல்லாம் நாய்ங்க வீட்டில் இருக்கவங்க. எந்த டிவிங்க? தைரியமான ஆள் தானே, பேசு. எந்த டிவி? HTVன்னு அந்த டிவி பேரை போடுங்க பார்ப்போம். போட்டு தான் பாருங்களேன் ஒரே ஒரு தடவை. அந்த HTVன்னு சொன்னீங்களே, அந்த HTVயோட பேரை நீங்கள் போட்டு பாருங்கள். அடுத்தது இன்னொன்று விஷயம், இன்றைக்கி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி இல்லாமல் இது கிடையாது, உங்கள் சேனலில் இருக்கிற பார்வதியோட சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை போட்டிருக்காங்க. அதையும் ஷேர் பண்ணி விட்ருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் மோதுறதுலாம் ஓகே தான்டா, எல்லாம் ஓகே தான். வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தலைவி மோத ஆரம்பிச்சிட்டாங்கடா, எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா, இப்போ வர்ற என் தலைவி வந்து அந்த சேனலை கிளிக்கின்னு கிளிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த சேனலுக்கு ஒரு பேர் இருக்குல்ல தங்கம், அதை ஒரு தடவை சொல்லி போஸ்ட் போட்டு பாருங்கள். அது கார்ப்பரேட்டு. நீயோ நானோ இறங்கியெல்லாம் அவங்கள எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. மொத்தமாக ஜோலியை முடிச்சு விட்ருவாங்க. நீ இல்லை, நான் இல்லை, யாருமே. அதாவது உங்கள் தலைவி வந்து சொன்னீங்கல்ல, அதாவது எல்லாத்தையும் அவங்க ஷேர் பண்ணி போட்டு விட்றாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. முடிஞ்சால் அவங்க தலைவியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு போஸ்ட் போட சொல்லு. அது ஒரு HTV, வீட்டில் இருக்கவங்க நாய்ங்க அப்படிங்கிறத உங்கள் தலைவியே போட சொல்லுங்கள். அதுவும் அந்த சேனல் பேரை போட்டு போட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது கார்ப்பரேட்டுக்கிட்டலாம் சாதாரணமாக நம்ம நினச்சிடக்கூடாது. அவனுங்க என்ன வேணால் பண்ணுவானுங்க, எந்த அளவுக்கு வேணாலும் போவானுங்க. நம்ம வேணால் அந்த கமெண்ட் செக்ஷனில் கம்பு சுற்றுறதா சுற்றிக்கிட்டு இருக்கலாம். நான் தான் ஓப்பனாக சொல்கிறேனே, உன் தலைவி ஷேர் பண்ணுறதை நிறுத்திட்டு நீ ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு போஸ்ட் போட சொல்லு, இல்லை வந்து டைரெக்டாக வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்க சொல்லு. அது ஒரு HTVன்னு அந்த சேனலுடைய பேரை மட்டும் போட்டு விட சொல்லுங்கள். அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். இது ஒரு பக்கம் போக, ஆப்போசிட்டில் இருக்கவனுங்க என்ன போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, திரும்ப போய் 2 லட்சம் செலவு பண்ணி கொடுத்துருக்காங்க டேமேஜ் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்காக PR டீமுக்கு. அதாவது இந்த மாதிரி வர டேமேஜ் எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான செய்திகளை நாங்கள் ஷேர் பண்ண நீங்கள் வெளியில் வந்து அடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்படி 2 டீமுமே தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க நிறுத்த போகிறதில்ல, அது பாட்டுக்கு போட்டு நம்ம பிக் பாஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.